Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சார் அது லீகல் தானே? அது லீகலும் கிடையாது, அதே நேரம் இல்லீகலும் கிடையாது. ஒரு நாள் கழிச்சு கிடைக்க போற ரிப்போர்ட் டீடைல்ஸ அதை இன்னைக்கே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ஆல்ரைட் சார். சார் ஓகே, என்ன சார் நீங்க ஏதோ குட் நியூஸ்னு சொன்னீங்களே, ஏதோ ஃபேவரா இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அது? அது போன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் வேண்டாம், நான் இப்போ உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அங்கே நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளு டாக்குமெண்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் போய் அவரை மீட் பண்ணலாம். வாவ், சூப்பர் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் ரெண்டுமே கொண்டு வராங்களா? ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ்ல காப்பியை தான் கொண்டு வராரு. அதே நேரம் சில விவரங்களை அவர் சொல்லுவாரு. அதனால நீங்களும் கூட இருக்கணும். நேர்ல வந்துடுறீங்களா? ஷோர் சார், கட்டாயம் வந்துடுறேன். சார் நான் எப்போ வரணும்? டைம் நம்ம தான் சொல்லணும். நீங்க இப்பவே வந்துடுறீங்களா? இல்லை சார். சார் சாரி சார், பிகாஸ் நந்தினியை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொஞ்சம் பார்க்கணும். அவளை பார்த்துட்டு நான் நேராக அங்கே வந்துடுறேன். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்துடுறேன் சார். ஓகே சார், நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். நான் வந்துடுறேன் சார். ஓகே சார். நல்ல நியூஸ் லாயர் சொல்றாரு. அப்ப நந்தினியை வெளியே கொண்டு வந்துடலாமா? கருப்பா, இதுதான் நீ சகுனம் காட்டினியா? இது மட்டும் நடந்தா ஐ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் கருப்பா. தேங்க்யூ. ஏய் சூர்யா, டாட் ஒரு நிமிஷம். என்ன டாட் இங்க இருக்கீங்க? டாட் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? நீங்க கால் பண்ணிட்டு தான் நானே வந்திருப்பேனே. இல்லடா, சுந்தரவள்ளி ஏற்கனவே கோவமா இருக்கா. இதுல உன் கூட பேசிட்டு இருந்தேனோ தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டாட் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நடக்குது டாட். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வந்துடுறேன். வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயமா டாட்? இப்ப நீ எங்க போற? பேகெல்லாம் எடுத்துட்டு போற? இதெல்லாம் நந்தினியோட ட்ரெஸ் டாடி. போலீஸ் இன்னைக்கே நந்தினியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்படியே போலீஸ் கஸ்டடியில தான் இருக்க போறான். என்னடா சொல்ற? அப்போ இன்னைக்கு அவளை விட மாட்டாங்களா? இல்ல அதுக்காக தான் டாடி நான் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சேஃப்டிக்காக தான் டாடி இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. அது ஓகே. ஏதோ ட்விஸ்ட் டர்ன்லாம் சொன்னீங்க, அது என்ன? அதெல்லாம் எப்படின்னு என்னால் இப்போதைக்கு டீட்டெயில்டாக சொல்ல தெரியல டாடி. நம்ம லாயர் பேசினாரு. அவரு ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. என்ன, அதுக்குள்ள கிடைச்சிருச்சா? ஏண்டா நம்ம கோர்ட்ல கேட்டாலே அதை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்களே அவங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை டாடி. நம்ம லாயர் தான் வேற ஒரு ரூட்ல எப்படியோ அதை வாங்கி வச்சிருக்காரு. ஏய் சூர்யா, ஏதாவது இல்லீகலா பண்ணி தேவையில்லாம மாட்டிக்காத. நோ அதெல்லாம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு டாடி. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னாரு. நான் போய் நந்தினிக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டுமா? வேண்டாம் டாடி, தேவையில்லாத அலைச்சல் எதுக்கு உங்களுக்கு? நானே போய் அட்வொகேட்டை மீட் பண்றேன். அவர் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? சரிடா. பாத்துரா, நந்தினி வெளியே வந்தாகணும். ஆனா அதே நேரத்தில் இந்த விஷயம் மேலும் மேலும் காம்ப்ளிகேட் ஆயிடாம பாத்துக்க. அதை நான் பாத்துக்கிறேன் டாடி. ஓகே. அட் தி சேம் டைம் இங்க பாருங்க டாடி, நந்தினி ஃபேமிலியும் ரொம்ப பாவம் டாடி. தனியா இருக்காங்க. நான் இல்லாத டைம்ல அவங்க கிட்ட போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க டாடி. சரிடா, நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். பாவம் டாடி, அவங்க ஆல்ரெடி அவங்க பொண்ணு ஜெயில இருக்கான்னு ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல வேற தாய்க்குள்ள அவங்கள கடிச்சு கொதறி வச்சு அவங்களால தாங்க முடியாது டாடி. பாவம், உடஞ்சு போயிட்டாங்க டாடி. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, தைரியமா போய் உன் வேலையை பாரு. எப்படியாவது நந்தினி சீக்கிரம் வெளியில வந்தாகணும், அது முக்கியம். ஷோர் டாடி, நான் எப்படியாவது நிச்சயமா நந்தினியை வெளியே கூட்டு வந்துடுவேன் டாடி. யாருக்கு அது முக்கியமோ இல்லையோ, எனக்கு அது ரொம்ப முக்கியம். சரியா? பாத்துக்கோங்க டாடி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா.
என்ன கௌஷிக், வெளியில கிளம்பிட்டியா? ஹாய் அங்கிள். பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு லாகின் பண்ண போறேன், அதான் கிளம்பிட்டு இருக்கேன் அங்கிள். பரவாயில்லையேப்பா, சும்மா இல்லாம ஏதோ ஒரு விதத்துல உன்னோட செலவை சம்பாதிச்சுக்கிறிய. எங்க அங்கிள், ஒரு நாளைக்கு யூஎஸ் மதிப்புல $10 கூட வர மாட்டேங்குது அங்கிள். அப்புறம் அங்கிள், உங்களுக்கும் ஆண்டிக்கும் டிஃபன் வாங்கி டைனிங் டேபிள் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுருங்க. என்ன பெர்ஃப்யூம் இது? வாசனை ஆளை தூக்குது. எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் அங்கிள். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா இது லேடிஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஆச்சே. எஸ் அங்கிள், இது லேடிஸ் பெர்ஃப்யூம் தான். இல்லப்பா, அதை ஏன் நீ யூஸ் பண்றன்னு தான் கேக்குறேன். மென்ஸ் பெர்ஃப்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அங்கிள், எனக்கு அது செட் ஆகாது. உமன்ஸ் பெர்ஃப்யூம்னா மைல்டா இருக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸும் இதோட ஆர்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அதனால இதை போட்டு போட்டு பழகிடுச்சு அங்கிள். இருந்தாலும் இது லேடிஸ் பெர்ஃப்யூம் இல்லையா? சோ வாட் அங்கிள், நமக்கு பிடிச்ச வாசனை லேடிஸோட தான் இருந்தா என்ன, ஜென்ஸோட தான் இருந்தா என்ன, பிடிச்சிருக்கு யூஸ் பண்றேன், தட்ஸ் ஆல். அதானே, நம்ம நமக்காக தான் வாழணும். குட் கௌஷிக். ஓகே அங்கிள், லெட் மீ ஸ்டார்ட் மை ஒர்க் அங்கிள். பை பாய். ஓகே, பை. சார் சார் சொல்லுங்க சார். ஹாய் சார், நந்தினி எப்போ கூட்டு வருவாங்க சார்? சார் இப்போதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அதுக்குள்ளேயா? ஆமாம் சார், இப்போதான் கூட்டிட்டு போனாங்க சார். சரி சார், ஓகே, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் சார். ஓகே, சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க.